ஒரு பிரபல சேனல்ல வந்து போட்டிருக்கிற விஷயம், அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கிய சிஎம் விஜய். இது அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கிய சிஎம் விஜய். இது அமித்ஷாக்கு தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் நேற்று பண்ண ட்வீட், அதை வந்து யாருமே சரியா படிக்காம அந்த ட்வீட்டை பேசுறதுதான் காரணம். அது வந்து என்னன்னா, இங்க எப்பவுமே வந்து அண்ணாமலை ஒரு ட்வீட்டை போட்டாருன்னா அல்லது வேற யாரோ ஒருத்தர் போட்டாங்கன்னா அது ஒரு பிரபலப்படுத்தி பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் வந்து அந்த மாவட்டத்தில் மட்டும் போராட்டம் நடந்திருக்கு, மற்ற இடங்கள்ல ஏன் எந்த இடத்துலையுமே அனுமதியும் கொடுக்கலையா சார் போராட்டம்? அது எப்பவுமே விட்டுருங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. மற்ற இடங்கள்ல ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல? எசகி சுப்பியாவுக்கு அவர்களுக்கு வேல்யூ உண்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் தொகுதி மக்களுக்கெல்லாம் சொல்றது உருட்டுங்க. தாவேக்காவினரே தொகுதி மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா தொகுதி மக்களுக்கு சரி, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்க போயிட்டாரா அவருக்கு தொகுதிக்கு பெரம்பூருக்கு? தமிழன் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வீரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி சென்றுள்ளார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். 2 நாள் பயணமா வந்து போயிருக்காரு. அங்க என்னென்னலாம் நடக்கும், என்ன மாதிரியான, ஏன்னா வந்து நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்குறாங்க, அண்டு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவரையும் பார்க்கறதா வந்து செய்தி வந்திருக்கு. என்ன மாதிரியான இதுலாம் டாக்ஸ் அங்கே நடக்கும், அதனுடைய பின்னாடி பற்றி வந்து சொல்லுங்க. முதல்ல நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி, இந்த இதை பார்க்கக்கூடிய புதிய நேயர்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அது எங்களுக்கு ப்ரமோஷனாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, டெல்லி சென்றுள்ளார் தமிழக முதல்வர், அது கன்ஃபார்ம் தானே? தமிழக முதல்வர் போய் யார்ட்டையா அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்ப்பாரா? அதாவது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமரை பார்ப்பாரா, அல்லது பிரதமர் வந்து சிஎம்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு நிற்பாங்க? இல்லை சார், சிஎம் தான் பிரதமர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. அதுதான் இப்போ உள்ள நடைமுறை. ஆனால் இன்றைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பிரபல சேனல்ல வந்து போட்டிருக்கிற விஷயம், அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கிய சிஎம் விஜய். அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கிய சிஎம் விஜய். இது அமித்ஷாக்கு தெரியுமா? இது விஜய்க்கே தெரியாது. இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இருங்க, தப்பு கிடையாது. அது வந்து தொழில் தர்மமா நீங்க பார்த்து இந்த மாதிரி ஆக்கிட்டீங்க. பழைய முதல்வரை எப்படி கெடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது என்னன்னா, இன்னைக்கு வந்து பாருங்க, அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்து டெல்லி சென்றுள்ளாருங்கிற விஷயத்த மக்கள் எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமித்ஷா அவர்களுக்கு நேரம் ஒதுக்கணும். சரி, அதை விட்டுருவோம், கடந்து போவோம். டெல்லி முதல்வர் அவர்களுடைய பயணம், குறிப்பாக சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறது, உள்துறை அமைச்சரை சந்திக்கிறது, நிதி அமைச்சரை சந்திக்கிறது, இதெல்லாம் சம்பிரதாயம் தாங்க. ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்றோன்னே இன்னைக்கு சந்திக்க போவாங்க, அது சம்பிரதாயம் தான். இது சம்பிரதாயத்துக்கான முதல் படி. ஆனால் இது நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், முன்னேற்றம் தான் நமக்கு தேவை. நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்குள்ளே எப்படினாலும் அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. ஆனால் அரசாங்க ரீதியாக நீங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டீங்கன்னா, தமிழ்நாடு பல மடங்கு டெவலப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பல கம்பெனிஸ் நம்மள்ட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாரு, வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்ம கீர்த்தனா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கூட யங்ஸ்டர் தான். ஸோ அவங்க இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்றாருன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாடுக்கே வர வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு ஒரு பயங்கரமான முயற்சி செய்ய வேணும். பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்கும் போது சம்பிரதாய விஷயங்களாக சில விஷயங்கள் பேசுவாங்க. அது இப்போ அவங்க பேச போகும்போது இவங்களே இங்கே இருக்கிறவங்களே இவங்க கூட்டணி சம்மந்தப்பட்டவங்களே ஒரு புதிய கூட்டணி உருவாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம், விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சும்மாவே வந்து எல்லாரையுமே தட்டி கொடுக்குற பழக்கம் உண்டு. அது விஜய் அவர்கள் வந்து முதல் முறையை தேர்தலை சந்தித்து ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பான முறையில் அவர் நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பார். அதுவும் பிரதமரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே யங்ஸ்டர்ஸ் மேலே ஒரு அதீத ஈடுபாடு உண்டு. அது அவரோட கட்சியை இல்லாத மற்ற கட்சியில் உள்ளவங்கள்ட்டையுமே நல்ல ஈடுபாடு உள்ளவர். குறிப்பாக சொல்ல போனால் ரேவந்த் ரெட்டி அவர்கள் காங்கிரஸோட முதலமைச்சர் தான். ஆனால் அவர் மீது நல்ல ஒரு மதிப்பு வந்து பிரதமர் அவர்களுக்கு உண்டு. ஸோ இன்னைக்கு விஜய் அவர்களிடம், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களிடம் வந்து ஸ்டாலின் அவர்களிடம், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை விட விஜய் அவர்களை வரவேற்பு வந்து நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிதி அமைச்சர்களை அவர் சந்திக்கிறாங்க. நிதி அமைச்சரை சந்திச்சுட்டு மீண்டும் வெளியே வந்துட்டு இந்த பழைய அரசாங்கம் சொன்ன மாதிரி எங்களுக்கு நிதியே கொடுக்கல, இதையே பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் சொல்லாமல் என்னென்ன வேணும், எது தேவைப்படுது, தேவையான கைட்லைன்ஸ் என்னென்ன வேணுங்கிற விஷயத்தை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுல தான் ஒரு சூட்சமம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. உள்துறை அமைச்சரை சந்திக்கிற இடத்துல சட்ட ஒழுங்கு விஷயமா பேசப்படும். ஏன்னா அதுதான் உள்துறை அமைச்சரோட மெயின் பணி. அதில் மீண்டும் வந்து எதுவுமே கலவரங்களோ சில இயக்கங்களோ இங்கே செயல்படாமல் இருக்கிறதுக்காக சில சூட்சமம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்காக தான் குறிப்பாக 6:35க்கு டைம் கொடுத்துருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அவர் 6:35லேருந்து 7 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்கிறார்.
ஸோ அந்த இடத்துல உள்துறை அமைச்சரோட கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா மாறும். ஸோ நம்முடைய முதல்வர் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் மிகப்பெரிய லெவல்ல அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஆளும் கட்சியா அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதல் படி. அது நல்லபடியா இருக்கணும்னாலே நம்ம விரும்புவோம். அதுவும் அப்படி அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார் இருக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், அப்புறம் வந்து இந்த மேகதாது அணையில வந்து இவரு வேற டி.கே. சிவகுமார் வேற சொல்லியிருக்காரு. இதுல தமிழ்நாடு அரசுலாம் தலையிடக்கூடாதுன்னு. ஸோ இத பத்திலாம் அங்க பேசறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏங்க அது வந்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்த வந்து கண்டிப்பான முறையில கொண்டு வந்துருவாங்க இவங்க. இப்ப இல்லாட்டாலும் அடுத்த வருஷம் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல வந்து குழந்தைகள் மீது அதீத பற்றுள்ளவர். பிஎம் ஸ்ரீனா என்னன்னு முதல்வருக்கு தெரிஞ்சுட்டுனா, கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. அது யாரோட கைட்லைன்ஸையும் அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு இப்பவே அத பத்தி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நல்லபடியா அத பத்தி திங்க் பண்ணியிருப்பாரு. நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுமே வந்து யங்ஸ்டர் தான். அவரு 1000 இந்த திராவிட கொள்கைகள் அதெல்லாம் சித்தாந்தங்கள் எல்லாம் பேசினாலும், குழந்தைகள்னு வரும்போது அந்த பிஎம்ஸ்ரீய கொண்டு வந்துருவாங்க. பட் இந்த மேகதாது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அது என்ன அப்டின்னா, இங்க இருக்கிற பல ஊடகங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சித்தராமையா அவர்கள் வந்து மிக விரைவில ராஜினாமா செய்றார். அந்த இடத்துக்கு வந்து சிவகுமார் அவர்கள் வந்து பதவிக்கு வராரு. அது கூடிய விரைவில் இருக்கும். 3 நாள்ல இருக்கும். அடுத்த திங்கட்கிழமைக்குள்ள திரு சிவகுமார் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவியேற்க உள்ளார். அப்படி ஒருவேளை சிவகுமார் பதவியேத்தார்ன்னா, இந்த மேகதாது இஷ்யூ வந்து நமக்கு மிகப்பெரிய இஷ்யூ. அது காங்கிரஸ் தான் கூட்டணியிலயும் இருக்காங்க. இத வந்து நம்முடைய முதல்வர் எப்படி கையாள்வாரு? அவருடைய அரசியல் அனுபவம் அவருக்கு எப்படி கை கொடுக்குங்கிறது தெரியல. ஆ ஸோ மேகதாது இஷ்யூவ பொறுத்தவரைக்கும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இப்ப எதுவுமே கிடையாது. இது வந்து கொட்டேஷன் தான் ரெடி பண்றாங்க. அத வரையறை அந்த கட்டுமானத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் கொட்டேஷன் ரெடி பண்றாங்க. அந்த கொட்டேஷன போய் நீங்க போய் ஸ்டாப் பண்ணுங்கங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கச்சத்தீவு விஷயங்கள்ல நேற்று அமைச்சர் வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு. அதுல வந்து தொழில்துறை அமைச்சர் வேற முதல்ல சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு. நோ கமெண்ட்ஸ்ன்னாரு. எஸ். "நீ எப்படியா சொல்றது? நான் தான் மீன்வளத்துறை அமைச்சர்" அப்படின்னு சொல்லி மீன்வளத்துறை அமைச்சர் கோவப்பட்டு, "நான் தான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நோ நோ கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ். அப்படின்ருக்காரு. இது நல்லா இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா, கச்சத்தீவ பத்தி நோ கமெண்ட்ஸ்ன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அத பத்திலாம் விஷயங்கள்லாம் பேச வாய்ப்புகள் இருக்கலாம். கட்சித்துவை மீட்பேன் என்று சில வார்த்தைலாம் அதெல்லாம் வருது. மீட்கலாம் முடியாதுங்க. அதெல்லாம் சும்மா உருட்டுங்க. அதெல்லாம் இல்ல, இல்ல. சும்மா முதல்வர் விஜயே நான் வந்து அதெல்லாம் சும்மா பேசுவேன்னு உருட்டுங்க. சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நாங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம். கலைஞர் உருட்டாத உருட்டு கிடையாது. அதெல்லாம் பயங்கரமான உருட்டுங்க. அந்த மாரிலாம் உருட்டெல்லாம் யாரும் உருட்ட முடியாது. முதல்வர் நம்ம முன்னாள் முதல்வர் உருட்டியிருக்காரு. ஏன் சொல்லப்போனா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்ஸே 2024 தேர்தல்ல வந்து கண்டிப்பா இந்த வார்த்தைய சொன்னாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது உருட்டுன்னு. அந்த உருட்ட விட்டுருங்க. அது நம்ம இனிமே மீட்கவும் முடியாது. அது பெரிய ஃபாரின் பாலிசி. பிஓகே மீட்டெடுக்க முடியும்னா, அது மீட்டெடுக்க முடியும். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அது. அதுக்கு வந்து நம்மகிட்ட இது இருக்கு. இது நம்ம குடுத்துட்டோம். அதர் கண்ட்ரில போய் இதாயிடுச்சு. அது மீட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதெல்லாம் கடந்து போகணும். ஆனா அது ஒரு கொள்கையா, கோரிக்கையா வைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாரி வந்து ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, "என்னது சிபிஎஸ்இல வந்து மும்மொழி கொள்கைலாம் எடுத்துட்டு வரீங்க" அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அவர் சொல்றாரு? அதே மாரி வந்து அவர் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு சில நியூஸ்லாம் வெளிய வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அவர் உண்மையாலே புதுசா கட்சி ஆரம்பிப்பாரா? இல்ல வந்து தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராவே ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் நேத்து பண்ண ட்வீட். அத வந்து யாருமே சரியா படிக்காம அந்த ட்வீட்ட பேசுறது தான் காரணம். அது வந்து என்னன்னா, இங்க எப்பவுமே வந்து அண்ணாமலை ஒரு ட்வீட்ட போட்டாருன்னா, அல்லது வேற யாரோ ஒருத்தர் போட்டாங்கன்னா, அத ஒரு பிரபலப்படுத்தி பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஆமா. இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணாமலை பிடிக்காத கூட்டம் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்முடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, 2029, 2030ல தான் நீங்க மும்மொழி கொள்கைய கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப ஏன் பிரஸ் பண்றீங்க? இது ரொம்ப தவறு. இப்ப இத கைவிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய தான் வச்சிருக்கிறாரு. நான் வலியுறுத்துறேங்கிறத தான் சொல்லியிருக்காரு. தவிர, அவர் வந்து எந்த விதத்திலயும் கண்டனம்ங்கிற வார்த்தைய அவர் தெரிவிக்கல. இவங்க என்னன்னா கண்டனம்னு சொல்லி போட்டாங்க. ஆமா. அவர் வந்து பாஜகவோட காரியகர்த்தா. அதுக்கப்புறம் தான் தலைவர். மாநில தலைவரா, முன்னாள் மாநில தலைவரா இருக்கார். நாளைக்கு அமைச்சரானா கூட, ஏன் நாளைக்கு அவர் பிரதமரானா கூட, அவர் பாஜக காரியகர்த்தாவா தான் அவர் இருப்பாரு. அதனால இந்த புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்கிற ஒரு விஷயம்லாம், அதெல்லாம் மிகப்பெரிய உருட்டு. அவர பத்தின ஒரு அலிகேஷன்ஸ கொண்டு வந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக பண்ணது. அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பாஜகவோட மேலிடத்து மேல அவருக்கு எந்த அபிப்பிராயம், கெட்ட அபிப்பிராயம் எந்த விஷயமும் கிடையாது. ஆனா, இங்க இருக்கிற தமிழக பாஜக மேல அவருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. அது 100க்கு 100 உண்மை. ஏன் அப்டின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த தேர்தலே ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா 11% வைத்திருந்த வாக்கு சதவீதத்தை 2% கொண்டு வந்திருக்காங்க, இப்போ இருக்கிற தலைமை. தலைமை. இது வந்து ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணி 3%லேருந்து 11% கொண்டு வந்தவருக்கு அது மிகப்பெரிய ஒரு இழுக்கு. அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வலி இருக்கும் இல்லையா? அது என்னடா இவ்வளோ பெரிய அலை இருந்தாலுமே "என் கோட்டைய 3% உடைச்சிட்டீங்களாடா!" 3%ங்கிறது எப்படி ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்படிங்கிற மாரி நான் மறுபடியும் நான் 0ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அண்ணாமலை அவர்களுடைய கோபம்
நியாயமான கோபம் தான். வேட்பாளர் லிஸ்ட்டில் கூட அவர் சில சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவரும் நின்றிருந்தா கூட தோத்துருக்கலாம். மாற்று கருத்து கிடையாது. அதுலலாம் விஜய் அவர்களை பார்த்து இந்த வீசின அலை வந்து அவர் நின்று அவங்க யாரோ அவர் சொல்லியிருந்தாரோ, அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் கூட தோத்துருக்கலாம். ஆனா, அந்த டைம்ல அவர் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருந்திருப்பார். ஸோ, அண்ணாமலை அவர்கள்ட்ட எப்பவுமே இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, ஒரு வெற்றியோ, ஒரு தோல்வியோ ஒரு அனலைஸ் இருக்கும். பியூர் அரசியல்வாதிங்க அவரு. அ அவரு அதே மாரி அவர் களத்துல இறங்கினார்னா, அவர் இறங்கினார்னா இல்ல, அவர் தான் இறங்கிட்டார். இறங்கணும். அ பாஜக தலைமையும் அத செய்யணும். இறங்கினார்னா சரியான சாய்ஸ் அண்ணாமலை, உதயநிதி, விஜய். விஜய். இது மிகப்பெரிய ஒரு சாய்ஸா இருக்கும். ஆனா, அவர் தனிக்கட்சி ஆரம்பிச்சு அண்ணாமலை அவர்கள் நின்னார்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா, எல்லா இடத்துலயும் கட்டமைப்பே 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களே விரும்ப மாட்டார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மீது வந்து பயங்கரமான ஒரு ஈர்ப்பு வந்து தமிழகத்துல இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அத அண்ணாமலை விரும்ப மாட்டார். அண்ணாமலை அவர்கள் அத செய்யவும் மாட்டாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மும்மொழி சிபிஎஸ்இல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் வந்து 3% வந்து இந்தியால வந்து தேர்ச்சி விகிதம் ஃபேல் ஆயிருக்கு. 3% கம்மியா இருக்கு. அதற்கு காரணம் பல காரணங்கள் சொல்லப்படுது. அதில குறிப்பிட்டு சொல்லப்போனா வந்து பாடம் சிஸ்டமேட்டிக்கோட சேஞ்சஸு, நெறைய ஸ்ட்ரெஸ், நெறைய ப்ரெஷர்ஸ்லாம் சொல்லப்படுது. 85% தான் அந்த தடவ பாஸ் ஆயிருக்காங்க. 88%லேருந்து 85% பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு 3% ஃபால். அப்படி ஒரு சிட்யூவேஷன் இருக்கும்போது இந்த ப்ரெஷர் வேண்டாங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொன்னும் இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். பொதுவா நமக்கு தெரியும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அ மிடி அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் படிப்பாங்க. அவங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் தேவைப்படலாம். இல்ல ஃபாரின் போற ஐடியா இருக்கும். ஃபாரின் லாங்குவேஜ் தேவைப்படும். சடனா அந்த லாங்குவேஜ்லேருந்து ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் ஆஸ் எ பேரண்டா இப்ப நான் வந்து என் குழந்தைய போட்டிருக்கேன். என் குழந்தை வந்து ஜெர்மனோ, ஃப்ரெஞ்சோ படிச்சுட்டு இருக்குன்னா, சடனா வந்து அத மாத்துறதுங்கிறது 9த், 10த்ல மார்க் எடுக்க முடியாத ஒரு சூழல் போகும். அ அதுவுமே வந்து குறிப்பிடப்பட ஒரு விஷயம். இது எல்லாம் தெரிந்து தான் அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு. அண்ணாமலை ட்விட்ட மட்டும் தான் பேசுவாங்க இங்க. அவர் எது காரணத்துக்காக அந்த ட்வீட் போட்டிருக்காருங்கிறத பேச மாட்டாங்க. அது உண்மையான காரணம் அவருக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியிலயோ அல்லது இந்த வெறுப்புலயோ போடக்கூடிய ஆள் அண்ணாமலை அவர்கள் கிடையாது. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ட்வீட் மிகவும் வேலிட். பெரம்பலூர் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டம் வந்து விசிக தலைமையில் நடந்தது. அந்த தலைமையில வந்து அந்த போராட்டத்தில வந்து திமுகவுக்கும், விசிகாவுக்கும் வந்து சில மோதல்கள் ஏற்படுது. இதுல வந்து சிவசங்கரும் வந்து அந்த இதுல வந்து போராட்டத்துல வந்து தலைமை தாங்குனார்ன்னு ஒரு சில நியூஸ்லாம் வந்திருக்கு. இது இங்க என்ன நடந்தது? ஏன் அந்த மாரி திடீர் ஒரு மோதலுக்கான காரணம் என்ன சார்? இல்ல உங்க கேள்வியில சின்ன தவறு. சிவசங்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர் தலைமையில நடக்கல. அவர் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. அ விசிக சார்பா போராட்டம் நடத்தியிருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு திமுகவும் போராட்டம் நடந்தது. அதே இல்ல இடத்துல. விசிக சார்பா போராட்டம் நடந்திருக்கு. திமுக அங்க வழியா அங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. போராட்டம் நடத்தல. வந்துட்டு இருக்கும்போது சண்டை நடந்திருக்கு. எதுக்காண்டி போராட்டம்? ஈரான்ல நேத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதுக்கா? இல்ல சார். ராசாக்காக. அப்படி அதுக்கான போராட்டம் நடத்துவாங்களா? ஆமா அப்ப சார். இங்க இந்த விவசாய கடனுக்குலாம் போராட்டம் நடத்தல. அந்த இல்ல. விவசாய தள்ளுபடிக்கலாம் போராட்டம் நடத்தல. ராசா வந்து கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தல. எங்க அண்ணன் எப்படி விட்டாரு? அண்ணா என்னண்ணே திருமாண்ணே? சரி விடுங்க. அது அண்ணனுக்கு ஏதோ போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த ஆராசா அவர்களுடைய ட்வீட்டுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தப்பு கிடையாது. போராட்டம் நடத்துறவங்க வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அண்ணன் கட்சியில ஒரு ஸ்பைடர் மேன் இருந்திருக்காரு. அது பார்த்தேன். அ எகிறி குதிச்சாங்க சார். ஆமா. அந்த ஸ்பைடர் மேன் தான் வந்து அதுல ஹைலைட். அது மக்கள் பார்க்கலன்னா அந்த கிளிப்பிங்ஸ வந்து போட்டு விடுங்க. ஜான்சினா இந்த WWEலாம் குதிப்பாங்க பார்த்தீங்களா? ஆமா. ஸ்ப்ரிங் மேல இறங்கி மேல ஏறி குதிப்பாங்க. அந்த அது மாரி குதிச்சிருக்காரு. பயங்கரமா ஜம்ப் பண்ணி வந்தாரு. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? நவுந்துட்டாய்ங்க. நவுந்துட்டு ஏன்யா உங்கள நம்பி தான்யா அவன் பாயறான். அவனுக்கு எதையாவது ஒரு இடம் குடுத்து பிடிங்கப்பான்னா, கை விட்டுட்டாய்ங்க. என்னாச்சு? டேய்! உங்க கட்சிப்பா ஏன்பா கை விட்டீங்கன்னு அவர் கீழ விழுந்து அடிபட்டுட்டாரு. முதல்ல அந்த விசிக தொண்டருக்கு வந்து ஒரு சாரி. அது வந்து என்ன செய்ய முடியும்? நாங்க இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு உங்க நெலம. அந்த ஸ்பைடர் மேனுக்காகவும், எங்கள் அண்ணன் அயர்ன் எங்களுடைய அண்ணன் திருமா அவர்களுடைய விஷயத்துக்காகவும், ஆராசா அவர்கள் கூறியது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அத அவர் நீக்கிட்டாரு. நீக்கினதுக்கு அப்புறம் அவர் பண்ணது சரிங்கிற யாருமே இங்க சொல்ல மாட்டாங்க. அ தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து அதுக்கு வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆராசா அவர்கள் குடுத்த பதிலுமே தவறான பதில்கள் தான். அதுக்கப்புறம் போட்ட பதில். சரி அத விட்டுருங்க. ஆனா ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது உங்களுக்கு வந்து எதிர்ல வர்றது திமுகவுடைய வேட்பாளர் வந்துட்டு இருக்காரு. அவர் நன்றி தெரிவிக்க தான் வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம்? நீங்க நடத்துறது ஆர்ப்பாட்டம் தானே. ஏற்கனவே 5 வருஷம் போராடிட்டீங்கல்ல. ஒரே போராட்டமா இருந்தீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு உங்களுடைய கோவத்த கொட்டி தீர்த்துட்டு போங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் வந்து அந்த மாவட்டத்தில மட்டும் போராட்டம் நடந்திருக்கு? மத்த இடங்கள்ல ஏன் எந்த இடத்துலயுமே சார் அங்க அனுமதியும் குடுக்கலையாம் சார் போராட்டத்துக்கு. அது எப்பவுமே விட்டுருங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. மத்த இடங்கள்ல ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல? அப்ப அண்ணன் தலைமையில இருக்கக்கூடிய அந்த மாவட்டம், அந்த குன்னம் தொகுதி மட்டும் தான் பேசப்படுதா? தெரியல. ஆனா, இந்த ஆர்ப்பாட்டம்லாம் மக்கள்ட்ட எடுபடாது. மீண்டும் வந்து இன்றைக்கு கூட அண்ணன் வந்து காலையில பேசியிருக்காரு.
நம்ம காலையில உட்காந்து பார்த்தோம். அண்ணன் பேசினத பார்த்தோம். அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாதும்பாங்க பார்த்தீங்களா? ஆட்சி முடிஞ்சு 2021, 2026 ஆட்சி முடிஞ்சும், 2026 ஆட்சி தொடங்கியும், எங்க அண்ணனோட பேச்சுல இன்னும் தூவானம் விட மாட்டுது. எங்க அண்ணனுக்கு யாராவது ஏதாவது பார்த்து செஞ்சு குடுங்க. பாவம் அவரு தனிமையா உட்காந்து பேசுறாரு. டக்குன்னு பிடிச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுறாரு. கேமரா வச்சுட்டு பேசிட்டாரு. பேசும்போதும் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு 45, 50 நிமிஷம் விளக்கம் குடுத்தாரு. ஆராசா அவர்களை கண்டிக்க வேண்டாம். ஆராசா அவர்களை பத்தி பேசினது தவறில்லை. முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் சொல்ட்டார். அண்ணன் ஸ்டாலின் சொல்ட்டார். ஆனா திருப்பி ஆராசா அவர்கள் பேசினது தவறு. அதுக்கு வந்து நானே வந்து ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தேன். கட்சிக்காரங்க யாரும் பண்ணக்கூடாது. குழப்பம், குழப்பம், குழப்பம். இந்த குழப்பம் வந்து நம்மளால வந்து ஒரு எம்எல்ஏவோ, ஒரு அமைச்சராவோ ஆக முடியல. பாருங்க வன்னியரசு வந்தாரு, உடனே அமைச்சர் ஆயிட்டாரு. இந்த ஆதங்கமா இருக்குமோ? இல்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ணன் மீது வந்து நம்ம வைக்கிற விமர்சனம் எல்லாமே வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் முட்டு குடுத்ததே தவிர, அவர் மிகப்பெரிய போராளி. தனிப்பட்ட முறையில நான் அண்ணன் கூட ஒரு டிராவல் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது தான் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. பேசுற விதமாகட்டும், அவரோட இது வந்து அற்புதமானதுங்க. அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அவர்கிட்ட இந்த விஷயம்லாம் கண்டிப்பா கிடையாது. அவரே வந்து அவருக்கு ஒரு பதவி வேணுங்கிற ஆசைப்பட்டு, அந்த ஆசை வெறிலாம் பண்ண மாட்டாரு. அவர் மீது அதீத நமக்கு வந்து ஒரு பாசம் உண்டு. அவர் மீது வந்து கருத்துக்கள் நெறைய இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் நெறைய தவறுகள் செய்திருக்கிறாருங்கிற பத்தி அந்த கடந்த 5 ஆண்டுகள்ல. ஆனா அவர் இந்த துணை முதல்வர், முதல்வர் எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர் தான். வன்னியரசு அவர்களுக்கு குடுக்கறது தான் சரி. ஏன்னா, அவரு அந்த காலத்து ரொம்ப நாளா கட்சியில இருக்கிறாரு. கடின உழைப்பாளி. அவருக்கு குடுத்தது சரி. அதுக்கெல்லாம் அவருக்கு எந்த விதையும் அவரு இது பண்ண மாட்டாரு. அது தவறான கருத்தும் கூட. குதிரை பேரத்தையும் இப்போ அதிமுகல வருது பார்த்தீங்களா? அந்த குதிரை அதிமுகல வந்து ரிசைன்மென்ட் வரத நீங்க எங்கள நம்பலையா? அவர் சொன்ன ஒரு வேர்ட்ஸ் என்ன சொன்னார்ன்னா, "எக்காரணம் கொண்டும் நாங்கள் இந்த ஆட்சிய வந்து கலைக்க நாங்க விடமாட்டோம்ன்னு" அந்த ஒரு கோட்ஸும் அவர் சொல்லியிருக்காரு. அ யார் கார சொன்னது? திருமாவளவன் தான் ம். சொன்னாரு. அதுக்கு காரணம் வந்து அதிமுகல இருந்து சிலர்லாம் ரிசைன் பண்ணி உள்ள வரது, வந்து மறுபடியும் எலக்ஷன்ல ஜெயிக்கிறது. இதுக்காக இருக்குமோ? இல்ல. குதிரை பேரத்த வரவேற்கிற கட்சிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அது தாவேகா மட்டும் தான் அத வரவேற்குது. அது என்னன்னு தெரியல. அது ம். ஆட்சிய தக்க வைக்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னோம் பார்த்தீங்களா? அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கிய விஜய்ங்கிற மாரி இதுவுமே அது மாரி தான் ஆகுது. மரபு மீறின விஷயங்கள வந்து செய்றாங்க தாவேகான்னா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் ஆகட்டும், கம்யூனிஸ்ட்ட விட்டுருவோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்களான்னா வரலாற்றில தெரியல. அது மூத்த பத்திரிகையாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாரும் இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. குதிரை பேரம்னா வெளிய தெரியாம இருக்கும். அதுதான் அனுபவம். ம். இங்க வந்து அனுபவம் இல்லாதனால இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இது பண்ணுவாங்கன்னா, இது பண்ணுவாங்க. இது மறைமுகமா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நம்மளுடைய கேப்டன் கட்சிக்கு நடக்காத ஒரு விஷயம் கிடையாது. தேமுதிகவுக்கு நடக்காத ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. ஆனா, இதுல எங்க பிரச்சனை அப்டின்னா, கரூர் சம்பவத்துல முதல்ல வந்து ஒரு ஆறுதல் குரல், ஒரு ஆதரவு குரல் பேசியது எடப்பாடியார் அவர்கள். அந்த எடப்பாடியார் அவர்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை நன்றி தெரிவிக்காத முதல்வர் தான் நம்முடைய விஜய். இதுக்கும் நேர்ல போய் பார்க்கல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்படி ஒரு விஜய். அதே மாரி கொரோனா டயத்துல அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது, அவருக்கு தேவையான அனுமதி குடுத்ததும் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதல்வரா இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் மீது ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சிங்கிறது தெரியல. அல்லது வந்து யாரோட அறிவுரையிலக்கு அவர் செயல்படுறாரு. ஏன்னா விஜய் அவர்கள வந்து தனிப்பட்ட முறையில அ எல்லார் சைடும் விசாரிக்கும்போதோ சரி, அவர்கள் நட்பு வட்டாரத்திலயோ சரி, இந்த மாதிரியான கேரக்டர் வந்து விஜய் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பெரிதா எதிர்பார்த்தது வந்து எடப்பாடியார் அவர தான் சந்திப்பாருன்னு சொல்லி பெரிதா எதிர்பார்த்தது. அவர் வந்து பிரிந்திருந்த அணிய தான் சந்திச்சிருந்தாரு. அதனால தான் இன்னைக்கு விளைவு என்னன்னா, இவர் யாரோட கைட்லைன்ஸோ ஏங்குறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து குறிப்பா சொல்ல வேண்டியது, அந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போ வரைக்கும் நமக்கு தோணுது. குதிரை பேரத்த வரவேற்கக்கூடிய கட்சி யாருமே கிடையாது. ஒன்லி தாவேக்கா தான் வரவேற்கும். அண்ணனோட பேச்சுல வந்து ஏன் தெளிவா இருந்திருக்கும்னா, இன்னைக்கு டெல்லி போயிருக்காருல்ல, ஆமா. இன்னைக்கும் நாளைக்கும் அண்ணனோட கன்டென்ட் இருக்கும். அத அண்ணன் தெளிவா குடுத்துருவாரு. அத நீங்க பொன்னாடைய வந்து அவர் மேல கைப்பட்டது வந்து ரொம்ப தப்பு அப்டிம்பாரு. பிரைம் மினிஸ்டர் மேல கைப்பட்டது தப்பும்பாரு. அமித்ஷா கிட்ட கை குடுத்தது வந்து ரொம்ப தப்பும்பாரு. ஏன்னா அண்ணன் தான் பார்த்து வணக்கம் போடணும். அது வீடியோ வந்தாலுமே, அது சும்மாங்க அப்டின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அது கண்டிப்பா இன்னைக்கு அந்த கண்டனம் இருக்கும். தோழர்கள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்மளுடைய தாவேக்கா ஐடி விங் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நிச்சய வாரிஸ். ஆமா விர்ச்சுவல் வாரிசு. நேத்து வந்து அதிமுகவுக்குலாம் கருத்து சொன்னீங்க. இன்னைக்கு தோழர்கள் கேட்பாங்க நெறைய கருத்துக்களுக்கு என்ன கருத்து சொல்ல போறீங்கன்னு தெரியல. குறைஞ்சது சிரிச்சாவது பேசியிருக்கோம். அது சிரிச்சு பேசுறதுக்குலாம் என்ன பதில் பேச போறீங்கன்னு தெரியல. பார்க்கலாம் வேடிக்கை. இன்னைக்கு ஈவினிங் தெரியும். எசக்கி சுப்பையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது சொல்லியிருக்காரு. வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, நான் வந்து தமாகாக்கு தாவேகாக்கு ஏன் மாறுனேன்னா, என்னுடைய கட்சி மக்கள், என்னுடைய தொகுதி மக்களுக்காக தான். அவங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் வந்து கட்சி மாறுனேன்னு ஒரு சில வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில ரொம்ப ஃபேமஸ்.
அது குற்றாலம் அந்த தொகுதி சம்மந்தப்பட்ட குற்றாலம்லாம் வரும். குற்றாலம் அவருக்கு ஒரு ரிசார்ட்டே இருக்குது. இசக்கி ரிசார்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. சந்திரமுகி படத்த எடுத்த ப்ரொடியூசரும் அவர் தான். ஸோ நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு. சந்திரமுகி படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். நல்ல ஒரு மதிக்கக்கூடிய நபர். ரொம்ப வந்து கோவதாவங்கலாம் கிடையாது. அனைத்து நல்லது, கெட்டது, துக்கங்கள் நிகழ்ச்சிகள், சந்தோஷ நிகழ்ச்சியில கலந்துக்கூடிய ஒரு நபர் தான். அதெல்லாம் சரி. இவர் ஏற்கனவே அமமுகவுக்கு போயிட்டு வந்தவர் தான். டிடிவி அவர்கள் அண்ணன் டிடிவி அவர்களுடைய இதுக்கு வரும்போது அமமுக போயிட்டு வந்தார். அந்த முறையும் வந்து திருப்பி நம்முடைய எடப்பாடியார் அவர்கள வந்து வரவேற்றார். ஆனா இந்த முறை இசக்கி சுப்பி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு எப்படி சொல்லப்படுதுன்னா, அவரோட அனுபவ ரீதியா அவர் மிகப்பெரிய லெவல்ல பேசப்படக்கூடிய ஆளு. ஆனா வந்து தாவேக்கால ஜாயின் பண்றதுங்கிறது, அவருக்கு இது மிகப்பெரிய லெவல்ல அரசியல் வாழ்க்கையில பின்னோக்கி செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொகுதி தாவேக்காவ தாண்டி, திமுகவ தாண்டி கையில வச்சிருக்கிற ஆள். அது ரெட்டலைக்காக தான். அது வந்து எசகி சுப்பி எஸ்ஐ சுப்பையா அவர்களுக்கு அது கிடையாது. கிடையாது. எசகி சுப்பியாவுக்கு அவர்களுக்கு வேல்யூ உண்டு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் தொகுதி மக்களுக்கெல்லாம் சொல்றது உருட்டுங்க. ம். தாவேக்காவினரே தொகுதி மக்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா தொகுதி மக்களுக்கு சரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்க போயிட்டாரா? அவருக்கு அது தொகுதிக்கு பெரம்பூருக்கு. திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டீங்க. ஆமா. பெரம்பூர் போயிட்டீங்களா? இன்னும் போல. பக்கம் தானங்க செக்ரட்டேரியட்லேருந்து. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துரலாமே! இல்ல ஒரு வீடியோவாவது போட்டுருக்கலாமே! தாவேக்காவினர் எத்தன பேர் போய் நன்றி தெரிவிச்சாங்க? அமைச்சர்லாம் சொந்த தொகுதிக்கு போயிருக்காங்க. நீங்க ஓட்டு கேட்கும்போதோ, மத்த விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ விர்ச்சுவல் வரிசை வெடியெல்லாம் போட்டு காமிச்சீங்க. இந்த மாரி விஷயங்கள என்ன பண்ணியிருக்கீங்க? அதனால தெரியலங்க. இது வந்து இசக்கி சுப்பி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழுக்கு. ஓகே சார். அதே மாரி வந்து கேசி வீரமணி அவர்கள். சிவி சண்முகம் அவர வந்து நேர்ல அவருடைய வீட்டுக்கே போய் பேசியிருக்காரு. அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய் புள்ள போல நாங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு கூடிப்போம் அப்படின்னு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. இதன் பின்னணி என்ன? நேற்று இரவு நம்ம பேசியிருந்தோம். நேத்து நம்ம ஆமா. பேசினது வந்து ரெக்கார்ட் ஆகி போட முடியல நேத்து. இல்லன்னா மக்களுக்கு வந்து நம்மளுடைய நேயர்களுக்குமே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா இருக்கும். நம்ம தான் முதல்ல பிரேக்கிங் எஸ். பண்ணோம். வேற யாருமே பிரேக்கிங் பண்ணவும் இல்ல. பேச்சுவார்த்தை நேத்து ஈவினிங் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து கண்டிப்பான முறையில அந்த கான்ட்ரோவர்சியும் நிவர்த்தி செய்யப்பட்டு, இரு அணிகளும் ஒரு அணியாக செயல்பட வாய்ப்புகள் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில நேற்று நடந்த சுணக்கம். அதாவது யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, நேற்று தங்கமணி அவர்கள் போயிருந்தார். முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் போயிருந்தாரு. அவர் கூட சில எம்.எல்.ஏ.க்களும் போயிருந்தாங்க. பேசப்பட்ட விதம் வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் பேசப்பட்டது என்னன்னா, புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அவர்கள வந்து பதவியிலேருந்து தூக்க முடியாது. தூக்கினா அவங்க மீண்டும் அவங்க தாவேக்காக்கு போய் நம்ம கட்சியில மீண்டும் ஒரு பேசப்பட வாய்ப்பு இருக்கும். ஒரு பிரேக்கிங் நியூஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஒரு மிகப்பெரிய பிளவு வர வாய்ப்பு இருக்கும். இப்போ அண்ணன் சிவி சண்முகத்துக்கு அவரா ஒருத்தர் மாவட்ட செயலரா போட்டிருக்காரு இல்லையா? அவர் நல்ல வேல்யூவான ஆள். மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அவர்களா போட்டிருக்கிற விஷயத்தில உள்ள மாவட்ட செயலரும் பயங்கர வேல்யூவான ஆளு. அவருக்குமே செல்வாக்கு அதிகம். இப்ப என்ன எடப்பாடியார் அவர் சைட்லேருந்து சொல்லப்பட்ட விதம் என்னன்னா, புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு 2 தொகுதி அல்லது மாவட்டத்த ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதற்கு இங்க வந்து இன்னும் முட்டுக்கட்டை விழுந்துட்டு இருக்கு. நீங்க அவங்கள நீக்கணும். எங்கள தான் திருப்பி பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இங்க பிரச்சனையா பேசப்படுது. மத்தபடி எந்த இதுவுமே கிடையாது. சி.வி. சண்முகம் அவர்கள்ட்ட மட்டும் இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு எந்த ஒரு விதமான ஒரு கிரீன் சிக்னல் வரல. அதுவும் இன்றைக்கு பேசப்பட்டு இன்னைக்கு முடிக்கப்படுங்கிற மாரி சொல்றாங்க. ஈவினிங் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அ நம்முடைய கிரீன்வேஸ் சாலையில உள்ள எடப்பாடியார் அவர்களுடைய இல்லத்திலிருந்து, அதாவது அவர் எதிர்க்கட்சி தலைவரா இப்ப இருக்கும்போது குடுத்த இல்லம். முதலமைச்சரா அவர் இருந்த இல்லத்தில இப்பவும் அவர் இருக்கிறாரு. அந்த இல்லத்திலிருந்து அவர் பேசுவாரு அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு அடிபடுது. கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கண்டிப்பாக இருக்கும்ங்கிறது பேசப்படுது. ஓகே. நெறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.